ஒரு மனிதனின் விதியை உண்மையிலேயே மாற்ற முடியுமா? வாங்க, விதியை வென்ற விவசாயி என்ற மனதை தொடும் இந்த கதையின் மூலம் கேட்போம். ஒரு ஊரில் புகழ்பெற்ற ஜோதிடர் ஒருவர் இருந்தார். அவரிடம் ஜாதகம் பார்க்க தினமும் நிறைய பேர் வருவார்கள். ஒரு நாள் மாலை நேரம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஏழை விவசாயி ஒருவர் தன் ஜாதகத்தை கொண்டு வந்தார். ஜோதிடர் அந்த ஜாதகத்தை கவனமாக பார்த்தார். பார்த்தவுடன் அவருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த ஜாதகத்தில் அன்றைய இரவு சரியாக 8 மணிக்கு அந்த விவசாயிக்கு கடுமையான கண்டம் இருந்தது. உயிருக்கே ஆபத்து என்று தெளிவாக எழுதியிருந்தது. ஆனால் அதை நேராக சொல்ல ஜோதிடருக்கு மனம் வரவில்லை. எனவே சாமர்த்தியமாக, ஐயா, இன்று எனக்கு முக்கியமான வேலை இருக்கிறது, நீங்கள் நாளை காலையில் வந்து ஜாதகத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தார். அப்படி சொல்லி அனுப்பியதை கேட்டு ஜோதிடரின் மனைவி அவரிடம் மெல்ல கேட்டார், ஏன் அவரை அப்படி சொல்லி அனுப்பினீர்கள் என்று. அதற்கு ஜோதிடர் சொன்னார், இன்று இரவு 8 மணிக்கு பிறகு அவன் உயிரோடு இருப்பதில்லை. நாளைக்கு எப்படி வந்து ஜாதகத்தை வாங்குவான் என்று தான் அப்படி சொன்னேன் என்றார் அவர். விவசாயி நடந்து போகும்போது வழியில் ஒரு சிறுவன் வெயிலில் மயங்கி விழ கிடந்தான். உடனே விவசாயி தன் பானையில் இருந்த தண்ணீரை எடுத்து அவனை எழுப்பிவிட்டார். சிறுவனின் அம்மா, ரொம்ப நன்றி ஐயா, நீங்க ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்க என்று வாழ்த்தினார். கொஞ்ச நேரம் போனதும் வயதான பாட்டி ஒருவர் வழி தெரியாமல் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். விவசாயி அவரை பத்திரமாக அவரின் வீடு வரை கூட்டிச் சென்று விட்டார். தம்பி, நீ நல்லா இருப்பேன்னு பாட்டி மனசார வாழ்த்தினார். விவசாயியும், சரி பாட்டி, நீங்க உங்களை நல்லா பார்த்துக்குங்க என்று சொல்லிவிட்டு வந்த வழியே ஊருக்கு நடந்தே புறப்பட்டார். திடீரென பெரிய மழை வந்துவிட்டது. வழியில் ஒரு பாழடைந்த சிவன் கோவில் தென்பட்டது. மழைக்கு ஒதுங்க உள்ளே சென்றார் விவசாயி. அந்த கோவில் பல வருடமாக யாரும் பராமரிப்பின்றி குப்பை கூலமாக இருந்ததை பார்த்து விவசாயி மிகவும் மனம் வருந்தினார். என்னடா இது, ஒரு காலத்தில் எத்தனை பூஜைகள், தினமும் பூஜைகள் நடந்திருக்குமே இங்கு என்று நினைத்து கோவிலை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார். குப்பைகளை பெருக்கினார். உடைந்த விளக்கை துடைத்தார். தண்ணீர் எடுத்து கொண்டு வந்து நன்றாக சிவலிங்கத்தை முன் அமர்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். இன்னும் இடியுடன் மழை பெய்து கொண்டே இருந்தது. நேரம் செல்ல செல்ல சரியாக இரவு 8 மணி ஆனது. அப்போது திடீரென டொம் என்று பெரிய சத்தம். கோவிலின் பழைய மேற்கூரையின் ஒரு பகுதி பெரிய சத்தத்துடன் இடிந்து விழுந்தது. ஜோதிடர் சொன்ன கண்டம் அதுதான். ஆனால் என்ன அதிசயம்! விவசாயி அப்போது சிவலிங்கத்தின் முன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த இடம் மட்டும் எந்த சேதமும் இல்லாமல் இருந்தது. அவருக்கு எந்த ஆபத்தும் நேரவே இல்லை. மறுநாள் காலை விவசாயி மீண்டும் ஜோதிடரிடம் சென்றார். அவரை உயிரோடு பார்த்த ஜோதிடர், தம்பி, நீ எப்படி உயிரோடு இருக்கிறாய் என்று ஆச்சரியத்துடன் கேட்டார். விவசாயி நடந்த அனைத்தையும் சொன்னார். அதை கேட்ட ஜோதிடர் மனம் நெகிழ்ந்து சொன்னார், தம்பி, விதியை மதியால் வெல்லலாம் என்பது உண்மைதான். நீ செய்த நல்ல காரியம் அந்த பாழான கோயிலை சுத்தம் செய்தது. இறைவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தது. அதுதான் உன்னுடைய கண்டத்தை போக்கிவிட்டது. நல்ல மனமும் இறை நம்பிக்கையும் இருந்தால் எந்த விதியையும் மாற்றி அமைக்கலாம். இந்த கதையின் மூலம் உங்களுக்கு கிடைத்த நீதி என்னன்னு சொல்றேன். நல்ல செயலும் இறை நம்பிக்கையும் பிறருக்கு உதவும் குணமும் இருந்தால் விதியையும் வெல்லலாம் என்பதே ஆகும். படித்ததில் பகிர்ந்தது. நன்றி, வணக்கம். உண்மை சொற்கள். இந்த பதிவை உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம்.